போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, போன வீடியோவில் வந்து ஐஃப்ரேம் டேக்ஸு அண்டு ஆர்டர் லிஸ்ட்டு, அன்ஆர்டர் லிஸ்ட்டை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இமேஜ் டேக்கை பற்றி பார்க்க போகிறோம். இமேஜ் டேக்குன்றது ஒன்றும் இல்லை. இமேஜ் ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக் வந்து இமேஜ் க்ளோஸ் டேக்னு இதில் க்ளோஸ் ஆகாது. ஏன்னா இது மாதிரி ஒரு சில டேக்ஸ்லாம் இருக்குது. அதுலலாம் அப்படி தான் வந்து ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் டேக் போட்டோம்னாவே அது ஃபினிஷ் ஆயிரும். பர்டிகுலர் டேக்ஸ்க்கு மட்டும் இந்த ஃபியூச்சர் இருக்குது. இப்போ இதில் சில ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது. அதில் சோர்ஸ் ஆட்ரிபியூட்ஸ்னால் நம்ம சோர்ஸ் இமேஜோட சோர்ஸ் எங்கேருந்து கொண்டு வரோம் அப்படின்றது இது பிடி தத்தா இமேஜ். இந்த பிடி தத்தா இமேஜை நம்ம வந்து எப்பயுமே ஒரு இமேஜை ஒரு ஃபோல்டரில் நம்மளோட HTML ஃபைல் இண்டெக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே இமேஜ்ன்ற ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளோட இமேஜோட ஃபைலை நம்ம அந்த இமேஜ்ன்றதை நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம போய் நம்ம இதில் டெஸ்க்டாப்லேயோ இல்லை வேற எங்கேயோ ஒரு ஃபோல்டரில் வச்சுட்டு இமேஜ் ஃபைலை பார்த்து கால் பண்ணிட்டு வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம பர்டிகுலர் ஃபோல்டரை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதில் இருக்க சோர்ஸை தான் இங்கே கால் பண்ணி எடுத்து நம்ம வந்து வெப்சைட்டில் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். இப்போ வந்து இமேஜ் ஸ்லாஷ்னு அடிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக வருது. இப்போ இமேஜ் ஸ்லாஷ்னு அடிச்சோடனே வந்தோடனே அந்த இமேஜ் ஸ்லாஷில் நம்ம அந்த இமேஜ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே நமக்கு என்ன இமேஜ் வேணும், அந்த பிடி தத்தான்றது வேணும். அப்போ அந்த பிடி தத்தா இங்கே வந்து இதை பிடி தத்தா 1ன்னு வச்சுக்கலாம். ரீடைம் பண்ணி நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பிடி தத்தா 1ன்றது அங்கே வேணும்னா இப்போ ஜஸ்ட்டு அங்கே இது விஷுவல் ஸ்டுடியோ கூட போய் பிடி தத்தா 1 ஜேபிஜேனா ஜேபிஜே, பிஎன்ஜினா பிஎன்ஜி கொடுத்துட்டு இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா அந்த இமேஜ் உங்களுக்கு அந்த பிடி தாத்தாவோட அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு காமிச்சிரும். நானும் சர்பட்டா பரம்பரை தான் அப்படின்ற அந்த இமேஜ் வந்து இப்போ உங்களுக்கு அந்த பிடி தாத்தா இமேஜ் காமிச்சிருச்சு. இப்போ ஜஸ்ட்டு வந்து இதில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது, ஆல்ட்ன்ற ஃபீச்சர் ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னா இப்போ வந்து நம்ம அந்த லிங்க்ல ஏதோ ஒரு தப்பு இருக்கோ, இல்லை நம்மளோட ஃபைல் ஏதோ லோடாக லேட் ஆகுது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இஷ்யூஸ்லாம் நிறைய வரும். அந்த டயத்தில் நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக அந்த இமேஜ் என்ன இமேஜ்ன்றதை ஒரு நேமாக காமிக்கிறதுக்கான ஒரு ஆட்ரிபியூட்ஸ் தான் ஆல்ட்ன்ற ஆட்ரிபியூட்ஸு. நம்ம வந்து இப்போ வந்து இந்த நேமில் வந்து டிஹெச்ன்றது இப்போ அந்த லிங்க்கில் வந்து ஹெச்ன்றதை நம்ம எடுத்துட்டு தப்பாக கிரியேட் பண்ணிட்டு கொடுத்தோம்னா நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த 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 இமேஜ் காமிக்காது. அந்த இமேஜ் வந்து எப்படி காமிக்கும்னா பிரேக் ஆன மாதிரி காமிக்கும். ஏன்னா அந்த லிங்க் வந்து அந்த பர்டிகுலர் லிங்க் வந்து நமக்கு தப்புன்னு நமக்கு தெரியும். அதனால நீங்கள் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து பிரேக் ஆன மாதிரி காமிக்கும். அப்படி காமிக்கக்கூடாது. இது வந்து SEO ஃப்ரெண்ட்லியாக காமிக்கணும். அதாவது ரேங்கிங்கில் நமக்கு மேலே கொண்டு வரணும்னா அது SEOனா தனி கான்செப்டாக அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ரேங்கிங் படி காமிக்கணும்னா ஆல்ட் போட்டோம்னா அந்த ஆல்ட் அட்ரிபியூட்ஸில் நம்ம நேம் ஸ்பெசிஃபிக் பண்ணிக்கலாம். பிடி தாத்தா அப்படின்னு ஸ்பெசிஃபிக் பண்ணிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த இமேஜ் காட்டலைனா கூட உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அந்த இமேஜ் என்ன இமேஜ் அல்லது அந்த இமேஜுக்கு உண்டான டெஃபினிஷன் ஏதோ ஒன்று சம்திங் நம்ம வந்து யூஸருக்கு புரியுற மாதிரி இந்த இடத்துல இந்த இமேஜ் இந்த இடத்துல இதுதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆல்ட் ஆட்ரிபியூட்ஸு. இப்போ நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நம்ம பிரேக் ஆகிருக்க இமேஜ் கிட்ட நமக்கு வந்து அந்த பிடி தாத்தா இமேஜ் அந்த பிரேக் ஆகிருக்கிறது வந்து பிடி தாத்தான்றதை ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிரும். இந்த பார்த்தீங்கன்னா பிடி தாத்தா அப்படின்னு காமிச்சிருச்சு. இதுக்காக தான் இந்த ஆல்ட் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இமேஜில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இப்போ வந்து இதை நம்ம சரி பண்ணிவிட்டு அந்த தாத்தான்றதை நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். இப்போ சரி பண்ணிட்டு நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா அது குரோமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பிடி தாத்தா வந்துடுவார். பிடி தாத்தாவோட இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியராக வந்துடும். நமக்கு ரெஃபரன்ஸ் ஆகி பிடி தாத்தா இமேஜ் வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஈஸி தான். இந்த இமேஜில் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து உங்களோட அந்த இமேஜோட ஃபைல் எங்கே இருக்குன்றது ரொம்ப மஸ்ட்டு முக்கியம். அந்த ஃபைல் வந்து நம்மளோட இண்டெக்ஸோட ஃபைலில் ஒரு ஃபோல்டராக இமேஜை கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம இமேஜை கொண்டு வந்து அங்கேருந்து சோர்ஸை கொண்டு வந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இமேஜில் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம டேக் பார்க்க போகிறது ஆங்கர் டேக்கை பற்றி பார்ப்போம். அதுலேயும் இமேஜோட சோர்ஸை பற்றி சில விஷயங்கள் இருக்கும். எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க.